ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அலர் ரிவ்யூஸ். இன்றைக்கி வந்திருக்க ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கமில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா 30 ரூபா பார்க்கிங் சார்ஜும், காரில் வந்தீங்கன்னா 50 ரூபாவும் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ் ட்ரேட் சென்டரை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் வேல்யூ தான். ஆமாம் கைஸ், இதை பார்த்தீங்கன்னா 53,50,00,000 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பில்டிங்கோட நேம் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர், அதாவது வண்ண மீன்கள் வர்த்தக மையம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்கிரேட்டடாக வச்சுருக்காங்க. ஃபிஷ் மார்க்கெட் சொன்னால் கொஞ்சம் காமனான நேமாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதோட ப்ராஜெக்ட் வேல்யூ அப்படி. இந்த ட்ரேட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஏக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11,650 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பில்டிங்காகவே இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 சில்லரை பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காகவே விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெரிய பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்கில் எவ்வளோ கார் அண்ட் பைக்ஸ் நிற்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பைக்ஸ் கிட்ட நீங்கள் தாராளமாக நிறுத்தலாம். ஒரு 100 கார் இல்லை 200 கார் கூட நிறுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் பார்க்கிங் பெருசாக இருக்குங்க. இந்த ட்ரேட் சென்டரில் பார்க்கிங் தலைவலி சுத்தமாக இல்லை. தைரியமாக நீங்கள் வண்டி எடுத்து வந்து நீட்டாக விட்டு போகலாம். அது மட்டும் இல்லை, சென்னையிலே பார்த்தீங்கன்னா இதான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிஷிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு தனி மால். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸை வாங்கிக்கலாம். நீங்கள் ஷாப்பிங்க்கு எவ்வளோ மால் போயிருப்பீங்க, இங்கேயும் ஷாப்பிங் மால் தான். பட் ஆனால் உங்களால் ட்ரெஸ்ஸில் எதுவும் வாங்க முடியாது. ஒன்லி ஃபிஷ்ஷஸ் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா கலர் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான். வாங்க கைஸ், உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எத்தனை கடை திறந்துருக்காங்க, என்னென்ன ஃபிஷ் ஷாப்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பிஎம் அக்வேரியம் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. ஏஆர் அக்வா ஃபிஷ். ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூடி இருக்குது. இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் இந்த மால் ஒன்றும் ஆப்ரேட் ஆகலை. இந்த ட்ரேட் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கடையும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கடையும், செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 54 கடையும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுட் கோர்ட்டு தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸோ பிளான்டட் டேங்க் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே லைவ் பிளான்ட்டில் நிறையவே இருக்குது. ஸோ வெரைட்டி ஆஃப் லைவ் பிளான்ட்ஸுமே இருக்குது கைஸ். இந்த ட்ரேட் சென்டர் பார்த்தீங்கன்னா 2025 11th அக்டோபர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேங்க்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. இந்த மாலோட 2 என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் செட்டப் வச்சுருக்காங்க. இந்த டேங்க்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த டேங்க்கை மெயின்டைன் பண்ணவே தனியாக ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை மெயின்டைன் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ் அக்வேரியம். இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் உங்களுக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்குது. ஃபிஷ்ஷோட ரேட் எல்லாமே கவர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஃபிஷ் வேணுன்னா கூட வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக. வாங்க மக்களே, அடுத்த கடையை போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்ம பைரோ அக்வாட்டிக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரே பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. கோல்டு ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா 10 பீஸு. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு 5 பேர் இல்லை எத்தனை பீஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட்டுமே அதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கேட்கக்கூட தேவையில்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மீனை நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 தான் பேரு. இது என்ன ஃபிஷ்? இது பிளாக்காக இருக்குது. இது குளியில் வச்சு 150 வரும். 150 இல்லை, அந்த பிளாக்காக டேங்க் கிளீனர் மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்டோன் கேட் ஃபிஷ். ஸ்டோன் கேட் 50 வரும். சைஸ் எவ்வளோ வரும் அது? இதை விட டபுளாக வரும். இல்லை ரொம்ப பெருசாக வளராதுங்க. டேங்க் கிளீனர் சைஸ்லாம் வராதுங்க. டேங்க் கிளீனர் இதெல்லாம் எவ்வளோ போகிறீங்க ப்ரைஸு? இது 1 பீஸ் வந்து 150 வரும். பிளாக் கோஸ்ட். பிளாக் கோஸ்ட் பேர் வந்து 300 வரும். ஏஞ்சல்லாம்? ஏஞ்சல் வந்து 60 வரும். இந்த பிளாக் ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 100. டெட்ரா பார்த்தீங்கன்னா பேரே 15 தான். பட் ஆனால் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ், அதாவது எல்லோ ரேட் அதிகமோ? ரேட்டா இல்லை கலருக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குங்களா? இது சவரமா 250 பேர்.
எவ்வளோ சைஸ் வரும் அது? இது ட்ரிபிள் சைஸில் வரும். ஸோ இதோட ட்ரிபிள் சைஸ். ஸோ அக்ரெசிவான ஃபிஷ்ஷா இல்லை? ஜுவல் ஃபிஷ் பேர் 60 தானா? இதில் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா நிறையா பசங்க பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ண தேடிட்டு இருக்காங்க இந்த ஃபிஷ்லாம். இது வந்து கலர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா மேல். நல்லா மாலி இது எவ்வளோ போகிறீங்க பேரு? பேர் 15 ரூபா தானா? பேரண்ட் சைஸில் இது எல்லாமே. இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் தான் இது பேரு. இது பேர் பார்த்தீங்கன்னா பாண்டா மாலின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரு பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். மாலிலே பார்த்தீங்கன்னா பலூன் மாலி வச்சுருக்காங்க. ஸோ இது பேரு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் கைஸ். சாக்லேட் மாலி இது எவ்வளோ வருது பேரு? 20. இது அரோனா சேல்ஸ்க்கு வச்சுருக்கீங்களா? என்ன ரேட் வருது அரோனாலாம்? இருக்கு. இந்த அரோனா என்ன ரேட் வருது? 4,000. காமன் 250. ஸோ இது எல்லாமே பேரண்ட் சைஸ் தான். கோய் கார்ப்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 150 கைஸ். இன்னும் சைஸ் வருமோ அது? இந்த மீன் எங்கே? இங்கே பைரோ அக்வாட்டிக்ஸ் வாங்கினியதா? எவ்வளோப்பா பேர் இதெல்லாம்? இது வந்து பீஸ் 10 ரூபாண்ணா. பீஸ் 10 ரூபா. இதுவும் பீஸ் 10 ரூபா தாங்க. சூப்பராக இருக்குண்ணா. ஏற்கனவே வாங்கிட்டு போனோம். ஆல்ரெடி வாங்கிட்டு போயிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் வரீங்களா இந்த மாலுக்கு? ரெண்டாவது வாட்டி வரீங்க. ஏற்கனவே வாங்கிட்டு போன 2 நாள்லேயே ப்ரீடிங் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. உங்கள் பேருப்பா? செல்வ கணேஷா. செல்வ கணேஷ். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 10th முடிச்சிட்டு பாஸ் ஆகிட்டீங்களா? ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? சரி, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட். தேங்க்யூ. அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோ இல்லை இந்த பெட்ஸு கூட இன்ட்ராக்ட் பண்ண வச்சிங்கன்னா அவங்க மைண்டு வேறு எதுவும் டைவெர்ட் ஆகாது. ஒன்றும் படிக்க போவாங்க, அப்புறம் முடிச்சுட்டு வந்து இந்த பெட்ஸு கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஏன்னா இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டை பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஏகப்பட்ட கெட்ட விஷயம் இருக்குது டைவெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதில் டைவெர்ட் ஆனால் பிரச்சனையே கிடையாது, அது நல்லது தான். பேக் டு பாயிண்ட், இந்த மாலில் எவ்வளோ கடை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கடை மட்டும் தான் இப்போதைக்கு ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. அதுக்கு என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே கடையை அட்வான்ஸ் அண்ட் வாடகை கொடுத்து நடத்துகிறவங்க தான் கொளத்தூர்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ கொளத்தூரில் தான் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு மார்க்கெட் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அந்தளவுக்கு வரமாட்டுறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே கடை எல்லாமே எடுத்துகிட்டு சும்மாவே வாடகை கொடுத்துட்ருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஷிஃப்டிங் ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து தொட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம், அரேஞ்ச் பண்ணோம், அது ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லா கடையுமே ஆப்ரேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லிஃப்ட் இருக்குது, அதுவுமே ஒர்க் ஆகுது. வெளியே அந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் கைஸ். ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மார்பிளில் ஃபினிஷ் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா ஹைடெக்கான ஹேண்ட்கிரில்லாம் போட்டு ஏரி வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு பிரமாதமான வியூ தான். ஸோ ஃபுல் பார்க்கிங்குமே நம்மளுக்கு தெரியுது கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சில கடை தான் ஓப்பனில் இருக்குது, சில கடைலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே க்ளோஸில் தான் இருக்குது. பட் ஆனால் புக் பண்ணி போர்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாலில் ஆப்ரேட்டிங் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கைஸ். இந்த மாலில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ என்ட்ரி ஃப்ரீயாக தான் இருக்கும், பார்க்கிங் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, காம்படிஷன் நடக்கும், ஃபிஷ்ஷோட காம்படிஷன்ஸுமே நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் சேல் பண்ணுற கடை. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்லேருந்து அதுக்கான அசசரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ்லாம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபிஷ் யாராச்சும் வாங்கினா இந்த மாலுக்கு விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கடை தான் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கடை மேலே ஓப்பனில் தான் இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ஃபிஷ் வெரைட்டி பிடிக்கலாம் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது கொளத்தூர். ஸோ நீங்கள் அங்கேயே போய் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நான் டேரெக்டாக கொளத்தூரே போய்டுவேன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களவே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க, கொளத்தூரில் கடையை போடலாமா இல்லை இங்கே போடலாமா. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடையுமே இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேஷன் ஷாப் தான். இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் தீமு, அந்த வாட்டர் ஃபால்ஸு அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா
டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த டெக்கரேஷன் ஐட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மீன் வளர்த்துக்கலாம். பட் அது அவுடோரெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த லுக் பயங்கரமாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன மீன் தான் போட்டு வளர்க்க முடியும். பெரிய மீன்லாம் இதில் கண்டிப்பாக போட்டு வளர்க்க முடியாது. ஏன்னா இந்த கப்பீஸ் மாதிரி போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் பார்க்க. கைஸ் இதோட ரேட்டில் என்னென்னு கேட்போம் நம்ம. இது ப்ரைஸில் என்ன வருதுன்னா தண்ணி அந்த பாகு எல்லாம் வந்துடும். எல்லாம் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பெரிய செட்டப் எவ்வளோ வருதுன்னா 1 lakh. 1 lakh. இது இது 55,000. இது 55ங்களா? ஆமாம் 55,000. இது வந்து 35,000. அப்படியே ஸ்டெப்பாக கம்மியாகும். அந்த ரெண்டாவது கிளியராகும். இது 35ங்களா? ஸோ இது எல்லாமே டெக்கரேட்டிங் பர்பஸ் ப்ளஸ் ஆமாம் நார்மல் ஃபிஷ். வீட்டில் ஷோ வச்சிங்கன்னா என்ட்ரன்ஸில் நல்லாயிருக்கும். ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருதுண்ணா? இது வந்து 28,000. 28. 20. இதெல்லாம் நீங்கள் மீன்லாம் போனால் நல்லா தெரியும் மீன் பாருங்க. இது வந்து 22. 22,000 இது செட்டு. ஓகேண்ணா இது எவ்வளோ வருதுண்ணா? அது 20,000. இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ஓகே. 20. ஸோ நீங்கள் இந்த டெக்கரேஷன் பர்பஸ் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷெல்லாம் பண்ணுறீங்களா? ஃபிஷ் இந்த கீழே பவர் இது இந்த ரைட். ஃபிஷ்ஷஸ் எப்படின்னா இது பிளான்டட் அது ஒரு 20. ஓகேண்ணா இந்த ராக்ஸு இந்த கிரேவல்ஸில் உடனே ரேட். அதெல்லாம் சாயில் ராக் பிளானட் ராக் எல்லா இதுக்கும். ஓகே எவ்வளோ வருதுண்ணா இதெல்லாம்? சாயில்னா ஒரு கிலோ 120 ரூபா. 120. அதுக்கப்புறம் ரத்தம் வேணுமா சிலிண்டரு. சரி ஓகே. இது போத்தோஸ் தானே? இந்த பிளான்ட் போத்தோஸ் மணி பிளான்ட் சொல்லுவாங்க. மணி பிளான்ட். ஸோ இது இன்டோர் டெக்கரேஷனுக்காக. நம்ம நார்மல் ப்ரௌன் கப்பில் வச்சு வச்சா கூட க்ரோத் ஆகிடும். இது எவ்வளோ வருதுண்ணா லக்கி பேம்பூலாம்? லக்கி பேம்பு வந்து 2 சைஸ் இருக்குது. 2 லேயர் வந்து 150. 150. 3 லேயர் வந்து 250. 250. வாங்க இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறி அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு போய் செக் பண்ணுவோம். லிஃப்ட் ஒர்க் ஆகுதா பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை டீ ஏதாவது கிடைக்குதா சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ் நீங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். அதுவும் ஃபிஷ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் ஒரு 3 to 6 month வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கடை எல்லாமே ஃபுல்லாக ஆக்குப்பை அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ளேஸ் தான். இந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி அந்த ஃபிஷ் அக்வா இண்டஸ்ட்ரியில் வரும்னு நான் நினச்சிப்பாங்களே. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்க ஒரு தரமான பிளேஸ் கைஸ் இது. செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ ஃபுட் கோர்ட்டில் என்ன இருக்குது பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஃபுட் கோர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எங்கெங்கே இருக்குது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக அதை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு மேலே இப்படியே மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் இங்கே விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் இந்த ஃபிஷ் ட்ரேட் சென்டர் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லா ரிவ்யூஸ் கைஸ்.